ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து கோமதி கிட்ட வந்து கோமதி கோமதி அப்படின்றாங்க. நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான்றாங்க. அதாவது உங்கள் பையன் செந்தில் வந்து லஞ்சம் வாங்கினாலுமே அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து கோமதி இருந்துட்டு இங்கே பாருங்க, என் பையன் லஞ்சம் வாங்கினான்னு உங்களுக்கு தெரியுமான்றாங்க. ஐயோ, ஊர் உலகமே பேசிக்குது, வேலையை விட்டு கூட தூக்கிட்டாங்கன்றது கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்கள் புள்ள வேலைக்கு போகாது இருக்கானான்றாங்க. ஆனால் அடுத்து உங்கள் வீட்டில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம் இல்லைன்றாங்க. இங்க பாரு, எங்களுக்கு என்ன ஆரம்பம் சொல்லு, ஏதோ நாங்க விஷயத்த கேள்விப்பட்டோம், அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தோன்றாங்க. என் புள்ள ஒன்றும் அப்படிப்பட்டவே இல்லைன்றாங்க. இந்த காலத்துல யாரை நம்ப முடியும் கோமதின்றாங்க. யாரையும் நம்ப முடியாது, ஒருவேளை செந்தில் உங்களுக்கு தெரியாம கூட அப்படி பண்ணிருக்கலாம்லன்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு வேற வேலை வெட்டியே இல்லையான்னு மீனா வந்து திட்டிடுவாங்க. வெளியே வந்து உங்க வேலை என்னமோ அதை பாருங்கன்றாங்க. ஏமா உன் புருஷன் பண்ண தப்ப நாங்க சொன்னா அப்படியே கெட்டவங்க ஆயிடுங்களா அப்படின்றாங்க. அப்படியே உன் புருஷனை பத்தி பேசுனது உங்களுக்கு கோவம் வேற பொத்துக்கிட்டு வருதுன்றாங்க. ஆமா, கோவம் வரதா செய்யும், பண்ணாத தப்ப என் புருஷன் பண்ணாங்கன்னு நீங்க சொல்லும் போது எனக்கு கோவம் வராது இருக்க மாட்டாங்க. பேசாத போறீங்களான்றாங்க. சும்மா வந்து அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்ட்டு ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ட்டு கோவப்பட்டு அந்த இடத்துல கத்திடுவாங்க மீனா. அப்புறமா வாங்கடி போலாம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி இருந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்களும் இப்படி விசாரிக்க வந்துட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியல மீனான்றாங்க. அத்தை, இவங்களுக்காக எல்லாம் நம்ம பயந்துட்டு இருந்தா வேலைக்காக அத்தை, பாத்துக்கலாம் விடுங்க அத்தைன்றாங்க. அவரு கண்டிப்பா வந்து வேலைக்கு போவாரு, அது ஸ்டேஷனுக்குலாம் அவர் போக மாட்டாருன்றாங்க. எனக்கு என்னவோ பயமா இருக்குமா, அவன் வாங்கலைன்னு கூட தைரியமா இருக்கலாம், அவன் வாங்கிட்டான் இல்லம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. அத்தை, நீங்களே காட்டி குடிச்சாதீங்க அத்தை, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. இங்க செந்தில் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவங்க கூட வேலை செய்றவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கால் பண்ணி செந்தில் கிட்ட அப்படியாடா நீ வாங்கிட்டியடா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க கேட்க செந்திலுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுது. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.